ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் தான். இந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து திருவான்மியூர் போகிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட். ஸ்கூல் விட்ட நேரம், ஒரு மாலை நேரம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செமையாகவே இருக்குது. இந்த 91B பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தாங்க. பட் லாங் டிரைவுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பஸ்ஸுன்னே சொல்லலாம். இந்த ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினோ இல்லை சப்பர்பன் ட்ரெயினோ அவைலபிள் கிடையாது. யூடர்ன் போட்டு பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நீங்கள் போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கூடுவாஞ்சேரி இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஊரப்பாக்கம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் பிரிட்ஜுங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் இந்த பிரிட்ஜிலே ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு தாம்பரம் வந்துடும். இப்போ பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த 91B பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேர் பஸ்ஸு தாங்க. இதுவே நீங்கள் தாம்பரம் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு 91 பஸ்ஸு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு திருவான்மியூருக்கு அவைலபிளாக தாங்க இருக்கும். இப்போது அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து உங்களுக்கு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர், சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த பிரிட்ஜு பார்க்கலாம். பெருங்களத்தூர் பிரிட்ஜு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தாங்க இருக்குது. இப்போது அடுத்ததாக வர்றதா பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப். நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுற டிரைவிங்க்கும் இங்கே பைபாஸ் டிரைவிங்க்கும் உண்மையிலேயே ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு டைமிங் ரொம்பவே சேவ் ஆகுங்க. பெருங்களத்தூர் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா மதுரவாயில் பைபாஸ். இங்கேருந்து துறைமுகம் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர். ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் துறைமுகம் ரீச் பண்ணிடலாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப். பீச்சிலேருந்து தாம்பரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வசதி 10 நிமிஷத்துக்கு ஒன்று அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த செங்கல்பட்டு ட்ரெயின் டைமிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஸ்டேஷனில் போய் நிற்க முடியும். இந்த மாதிரி பஸ் வசதி தான் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு ரொம்பவே ஈஸின்னே சொல்லலாம்.
இரும்புலியூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கறதா மிப்ஸ். மெப்ஸ் தாண்டின உடனே இப்போ நீங்க பார்க்கறது தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து தான் உங்களுக்கு காஞ்சிபுரம், முடிச்சூர் இந்த மாதிரி பல இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்கும். பண்டிகை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம், திருச்சி அந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் கிளம்பும். இப்போ நீங்க பார்க்கறது தான் தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட். அடுத்ததா இந்த ஜிஎஸ்டி ரோட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கும்பொழுது வரப்போற பஸ் ஸ்டாப் தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ பஸ் நிக்கிறது தான் இந்த குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததா இந்த அடையார் ஆனந்த பவன் பஸ் ஸ்டாப் தாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத்தீஸ், அடையார் ஆனந்த பவன், சென்னை சில்க்ஸ், ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலிட்ஸ் பிரியாணி, பாலாஜி பவன் குரோம்பேட்டையோட ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்னு இதை சொல்லாங்க. அது தாண்டின உடனே வர்ற பிரிட்ஜில் இப்போ பஸ் மேலே போயிட்டு இருக்குங்க. இதுல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நீங்க போறதா தொரப்பாக்கம் ரேடியல் ரோடு. இந்த பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே வர ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் நியூ பிரிட்ஜ் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நீங்க பார்க்கறதா வேல்ஸ் யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறதா டிஜே மார்ட் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். அதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தான் ஈச்சங்காடு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்குனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறது தான் கீழ்கட்டளை, உள்ளகரம், சென்ட் தாமஸ் மவுண்ட். அண்ட் அதுவே இந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதாங்க மேடவாக்கம் கூட்ரோடு. இந்த பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா ஃபர்ச்சூன் டவர்ஸ். இந்த இடத்துல நிறைய பேர் எக்ஸாமுக்காக வருவாங்க. இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்குங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் விநாயகபுரம் பஸ் ஸ்டாப். சுண்ணாம்பு குளத்தூர் பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறதா காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வரதா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வரதாங்க மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் அண்ட் மேடவாக்கம் கூட்ரோடு கேம்ப் ரோடு வழியாக நீங்கள் தாம்பரம் போகிற இன்னொரு வழி.
இப்போ பஸ் ஸ்ட்ரெயிட்டாக சதுப்பு நிலம் வழியாக நம்மளுக்கு துரப்பாக்கம் சிக்னலுக்கு ரீச் ஆக போகுதுங்க. இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சென்னை 1 பஸ் ஸ்டாப். அங்கே ஆள் இறங்க வேண்டிய இல்லாதனால அடுத்த துரைப்பாக்கம் சிக்னல் பஸ் ஸ்டாப்பில் தாங்க இப்போது பஸ்ஸு நிற்க போகுது. ஓஎம்ஆரில் இது ஒரு மெயின் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டரில் சோழிங்கநல்லூர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 6 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய கைலாஷ் இருக்குது. ஒரு சென்ட்ரல் பிளேஸ்னே சொல்லாங்க. இப்போ அடுத்ததா இந்த பஸ்ஸு நிற்க போகிறது சீவரம் பஸ் ஸ்டாப்புங்க. செக் போஸ்ட் முடிஞ்சதுக்கு அடுத்ததா இப்போ வர்றது தாங்க பெருங்குடி பஸ் ஸ்டாப். இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கறது தான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இந்த பில்டிங் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறது தாங்க கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறது ஐஜிபி பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப். எஸ்ஆர்பி டூல்ஸ்க்கு அடுத்ததாக வர்ற இந்த சிக்னலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு தரமணி அண்ட் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான வழிங்க. இப்போது பஸ்ஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார்க்லேருந்து பஸ் ரைட்டு கட் பண்ண போகுது. இது தாங்க திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம், டைட்டில் பார்க் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாங்க. அடுத்ததா இந்த சிக்னல் தாங்க ஜெயந்தி தேட்டர் பஸ் ஸ்டாப். அங்கே சிக்னலில் நின்னதுனால பப்ளிக் இறங்கிட்டாங்க. அடுத்ததாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு. இப்போது நம்ம திருவான்மியூர் பஸ் டிப்போவில் வந்து சேர்ந்துட்டோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கூடுவாஞ்சேரி, வண்டலூர், தாம்பரம், குரோம்பேட்டை, ஈச்சங்காடு, துரப்பாக்கம், எஸ்ஆர்பி டூல்ஸ், இப்போது இந்த திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய பஸ் ரூட் இன்னும் எங்கள் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.